தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன். நான் இங்கு காணொளி வாயிலாக அறிஞர் அண்ணாவை பற்றி பேச வந்துள்ளேன். திராவிட நிலமும் தமிழ் இனமும் உள்ளவரை வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு அரசியல் தலைவன். செப்டம்பர் 15, 1909 ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடராசன் மற்றும் பங்காரு அவர்களுக்கு ஒரு மேதை மகனாக பிறந்த போது காஞ்சிபுரத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, திராவிட இனமும் ஒட்டுமொத்த தமிழகம் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் தங்கள் இனத்திலிருந்து தங்கள் ஊரிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பெர்னாட்ஷா உருவாவார் என்று. ஆம், அவர்தான் தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படும் அறிஞர் அண்ணா. இவரை தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று இந்திய துணைக்கண்டத்தோடு மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல் ஆசியாவின் பெர்னாட்ஷா என்று சொல்வதே சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் தங்கள் பேச்சு மற்றும் எழுத்துக்கள் மூலம் ஆசியாவிலேயே அரசியல் சார்ந்த கருத்துக்களை மிக நேர்த்தியாகவும் மிக தெளிவாகவும் மக்களிடம் எடுத்துச் சென்றவர் அறிஞர் அண்ணாவை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. அதனால் தான் என்னவோ அறிஞர் அண்ணா இறந்த போது கண்ணீருடன் வழியனுப்ப வந்த மக்கள் தொகை 1.5 கோடி. அப்போது தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையே 3.5 கோடி தான். உலக வரலாற்றில் ஒரு தலைவனை வழியனுப்ப இப்படி ஒரு கூட்டம் கூடியதே இல்லை. இனி கூடுமா என்பதும் சந்தேகமே. அண்ணா என்ற இந்த 3 எழுத்தை மக்கள் எந்த அளவிற்கு நேசித்திருப்பார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. பள்ளி இறுதி படிப்பை முடித்த அண்ணா அவர்கள் தொடர்ந்து படிக்க முடியாத காரணத்தினால் காஞ்சிபுரத்தில் எழுத்தர் பணியில் ஈடுபட்டார். பின் 1928 ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் BA பட்டம் பெற்றார். 1935 ஆண்டு சென்னை மாகாணத்தின் நீதி கட்சி சார்பில் பெத்தநாயகன்பேட்டையில் போட்டியிட்டு தனது அரசியல் வாழ்வை தொடங்கினார். நீதி கட்சி பின் திராவிட கழகம் என பயணித்த அண்ணா அவர்கள் செப்டம்பர் 17, 1949 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதாக அறிவித்து சென்னை ராபின்சன் பூங்காவில் முதல் பொதுக்கூட்டத்தை நடத்தி ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு இயக்கத்தை நடத்தி தலைமையேற்றார். 1957 ஆண்டு சென்னையில் நடந்த சிறந்த தேர்தல் மாநாட்டில் அதிகாரங்களும் வரி விதிக்கும் உரிமைகளும் மத்திய அரசுக்கே பெருமளவில் வழங்கப்படுகின்றன. மாநில அரசுக்கு வருவாய்க்கு வழியில்லாமல் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. எனவே மத்திய அரசுக்கான அதிகாரங்களும் உரிமைகளும் கட்டுப்படுத்தப்பட்டு மாநில அரசுக்கான அதிகாரங்களும் உரிமைகளும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற சுயாட்சி தீர்மானங்கள் நிறைவேறப்பட்டன. 1965 ஆண்டு ஜனவரி 26 அப்போதைய உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி இந்திதான் ஆட்சி மொழி என கொண்டு வந்தார். இதை எதிர்த்து பாராளுமன்றத்தின் விரைவு குறித்து கூட அஞ்சாமல் போராடியவர் அறிஞர் அண்ணா. இந்தியை எதிர்த்ததற்காக 4 ஆண்டுகள் அல்ல 40 ஆண்டுகள் ஆனாலும் சிறைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன் என்று முழங்கினார். இதன் மூலம் அந்தந்த மாநிலங்களுக்கென தனி மொழி உள்ளது. அது மொழியாற்றின் வழிபடையை நோக்கி அன்றே வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். எப்போதெல்லாம் இந்தி திணிப்பு என்ற அரக்கன் மத்திய அரசிடமிருந்து பீரிட்டு வருகிறதோ அப்போதெல்லாம் அதற்கு எதிராக எழுந்த குரல் அண்ணாவின் குரலே. இந்தி ஆட்சி மொழி என்று பாராளுமன்றத்தில் வந்தபோது பெரும்பான்மை அடிப்படையில் தான் எல்லாம் முடிவு செய்கிறீர்கள் என்றால், பெரும்பான்மை அடிப்படையில் காக்காவை தேசிய பறவையாக்காமல் மயிலை அறிவித்தது ஏன் என்றும், பெரும்பான்மை அடிப்படையில் தான் எல்லாம் முடிவு செய்கிறீர்கள் என்றால் எலியை தேசிய விலங்காக அறிவிக்காமல் புலியை அறிவித்தது ஏன் என்று எதிராளிகளை திணறடிக்கும் வகையில் கேள்விகளை எழுப்பினார். இந்தி என்ற மொழி தமிழகத்துக்குள் நுழைந்து விட்டால் தமிழ் என்ற மொழி ஒன்று இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போக்கிவிடும் என்பதை நன்கு உணர்ந்த அறிஞர் அண்ணா அவர்கள் மக்களுக்கு புரியும்படியில் பெரிய நாய் நுழைவதற்கு பெரிய கதவும் சிறிய நாய் நுழைவதற்கு சிறிய கதவும் என வைக்காமல் பெரிய கதவு வைத்துவிட்டால் பெரிய நாயும் நுழையலாம் சிறிய நாயும் நுழையலாம் என்று புரிய வைத்தார். உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் இந்தியாவிற்குள் தொடர்பு கொள்ள இந்தியும் என்று இருமொழிகள் தேவையில்லை. ஆங்கில
ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் உலகத்தோடும் இந்திய ஒன்றியத்தோடும் எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்தி தெரியாத மாநிலங்களுக்கு இந்தி மொழி என்பது ஒரு வெற்று சுமைதான் என்பதை நிரூபித்தார். 1967ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றியது திமுக. அப்போதைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் கொண்டு வந்த முத்தான 3 திட்டங்கள் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தார். இந்தியற்ற இருமொழி கொள்கை, புரோகிதரற்ற சுயமரியாதை திருமணம், சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தது. தமிழ் பேசும் பெரும் நிலப்பரப்பில் வாழும் இந்த மக்களுக்கு பெரும் பெருமையை பெற்று தந்தது. இந்தியற்ற இருமொழி கொள்கை 40,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அன்னை தமிழை காத்து 5,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்திக்கு தமிழ் மொழி சாகுமணி அடித்தது. பின் புரோகிதரற்ற சுயமரியாதை திருமணத்தை தமிழ் சமுதாயத்தில் காத்து வந்தனர். இப்படி பல சாதனைகளை செய்ததால் என்னவோ அண்ணா ஏற்படுத்திய இந்த ஆட்சி அழிக்க வேண்டும் என்ற கூக்குரல் எழுந்தது. அன்று அண்ணா, நேற்று ஸ்டாலின், இன்று அந்த கூக்குரல் இன்று வரை தொடர்ந்து வருகிறது. எவ்வளவு கூக்குரல் எழுந்தாலும் அதற்கெல்லாம் தயங்காதது திமுக என்பதை அண்ணா அவர்கள் அன்றே நிரூபித்து விட்டனர். இதை தவிர காங்கிரஸ் என்னும் தேசிய கட்சியை வீழ்த்தி மாநில கட்சி ஆட்சியை பிடித்ததென்றால் அது அண்ணா ஏற்படுத்திய திமுக தான். 1967க்கு பின்பு தேசிய கட்சி ஆட்சியை பிடிக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 1949 தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சில வருடங்களிலேயே 15 சட்டமன்ற உறுப்பினர்கள், 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் என அடுத்து சென்னை மாகாண ஆட்சியை பிடித்து விடும் என்று அஞ்சிய இந்தி ஏகாப்தியம் CP ராமசாமி தலைமையில் நேஷனல் இன்டகிரேஷன் கமிஷன் என்ற ஒரு இயக்கத்தை நேரு அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் மூலம் திமுகவை ஒழித்து கட்ட முடியும் என்று எண்ணி பல இன்னல்கள் கொடுத்த வேளையில் நன்கு அறிஞ்ச அண்ணா அவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டிருக்கும் இந்த திமுக என்ற இந்த மாபெரும் இயக்கத்தை காப்பது திராவிடர்களின் பொருட்டு என்று ஒப்படைத்தார். பின் மாநில சுயாட்சியை நோக்கி குரல் கொடுக்க தொடங்கினார். தன் பேச்சு மற்றும் எழுத்துக்கள் மூலம் தமிழ் சமுதாயத்தையெல்லாம் அரசியல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. இவர் ஆட்சி செய்ததென்னவோ 2 ஆண்டுகள் தான். ஆனால் யாராலும் செய்ய முடியாத அளவிற்கு பல சாதனைகளை செய்தவர். காஞ்சிபுரத்திலிருந்து வந்து மாபெரும் கழகத்தை கட்டியவர். பாமரனாக இருந்து பாராளுமன்றத்தையே வசப்படுத்தியவர். குடிசையிலிருந்து வந்து கோபுரம் கட்டியவர் என்ற பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் அறிஞர் அண்ணா. அதனால் தான் சொல்கிறேன், அறிஞர் அண்ணா என்பவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஓர் அரசியல் வரலாறு. அண்ணா தமிழ் மீது ஏற்படுத்திய தாக்கமும் அளப்பரியது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல என்ற இத்தொடரை அனைவரும் கேட்டிருப்பீர்கள், கேட்டு பழமொழி என்றும் நினைத்திருப்பீர்கள். ஆனால் இதுவோ அண்ணாவின் சொல்லாட்சி. உறுப்பினர் என்ற சொல்லும் அண்ணா தமிழுக்கு கொடுத்த கொடைதான் என்று தமிழ்துறை அலுவலர் ஒருவர் கூறியிருப்பதை கேட்டிருக்கிறேன். எனவே அரசியல் என்னும் மாபெரும் வானில் அண்ணா ஏற்படுத்தியது பேச்சு மாற்றம் மட்டுமல்ல, அது மாபெரும் விளைவை நோக்கிய பயணம் என்று வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.